வணக்கம் அண்ட் வந்தனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நாட்டு மருந்து கடை பற்றின வீடியோ. உங்களுக்கு தேவையான மூலிகைகள் எங்கே கிடைக்கும், அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தாத்தா வந்து கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து வியாபாரத்தில் இருக்கார். எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் 70+ போயிட்டுருக்கு. நல்லா வியாபாரம் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய நலனுக்காக பண்ணப்பட்ட வீடியோ மட்டுமே. உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் கூட எங்கள் பாப்பாவுக்கு நலங்கு மாவு, தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கஷாயம் பண்ணணுன்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்குவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஒரு மூலிகை பவுடரும் சரி, ஒரு ரா மெட்டீரியல் மூலிகையும் சரி ரொம்ப வாசனையாக இருக்கும். அவங்க பேக்கேஜிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ண உடனே அதிலேருந்து வர ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலேருந்தே அதோட பியூரிட்டி உங்களுக்கு நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் தனித்தனியாக அந்தந்த மூலிகை வாங்கி சேர்ந்து அரைச்ச மூலிகை ரெடியாகவே உங்களுக்கு விற்கிறாங்க. உடம்புக்கு தேவையான நேச்சுரல் ஸ்க்ரப், அப்புறம் நன்னாரி சர்பத், இந்த மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. அப்புறம் வாசனை ஊதுவத்தி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன மூலிகை எதுக்கு யூஸ் பண்ணணுன்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் பார்த்து நல்ல பலனடைங்க. இது வந்து கண்ட்ரிஷி சாம்பிராணி. இது வந்து வீட்டில் இருக்கிற பேட் வைப்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது போடும்போது உங்களுக்கு அதெல்லாம் விலகிறதுலாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 1 மந்த் ரெகுலராக 2 டைம்ஸ் போட்டுகிட்டே வரணும். அதுலேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். உங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீரும். அது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்னோர்களே ஃபாலோ பண்ண மெத்தட் தான் இது. இது வந்து சேக்கா பொடி. சேக்கா பொடியில் எல்லா ஹெர்ப்ஸும் போட்டு அரைச்சிருக்கோம். அதில் சேக்கா, வெந்தயம், பச்சை பயிறு, பூந்தி கொட்டை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி எல்லாமே போட்டிருக்கோம். ஆமாம், வெளியில் இருக்கிற சீக்கா பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா SLSன்னு ஒரு கெமிக்கல் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. SLS கெமிக்கல் ஆட் பண்ணும்போது அது வந்து சோடியம் லாரத் சல்ஃபேட். அது வந்து நுரை நிறைய வரும். பட் ஆனால் ரொம்ப கெடுதல். அது வந்து டேண்ட்ரஃப் வரும். உடுக்கு ஸ்கேல்பெல்லாம் வந்து உருக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து அந்த மாதிரி பண்ணாது. உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப் ப்ராப்ளம் பண்ணாலும் அது சால்வ் பண்ண முடியும். வெந்தயம்லாம் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல முடி வளரும். இது வந்து சளி கஷாயம். எங்களுடைய ட்ரெடிஷ்னலாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ஃபார்முலா நல்லாயிருக்கும்.
ஒரு 21 மூலிகை போட்டு தயார் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இருக்குது. சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்ணந்திப்பிலி, வால் மிளகு, வாய் விலங்கம், தூதுவலை, ஆலதோடா, துளசி, முசுமுசுக்க, கஸ்தூரி, கோரோஜன், துளசி, அக்ரா, கற்பூரவல்லி இலை எல்லாமே குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். மார்சலிலாம் இருந்தால் அப்படியே அடுத்து எடுத்துரும். ரொம்ப நல்லது. இது வந்து லேடிஸு, குழந்தைங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக நலங்கு மாவு. இது வந்து ஓல்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து புளியல் பொடின்னு அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நலங்கு மாவுன்னு சும்மா இதுதான் சொல்கிறாங்க. இதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. கஸ்தூரி மஞ்சள், ரோஜாப்பூ, பூலாங்கிழங்கு, பச்சை பயிறு, பாதாம், எல்லாமே பொட்டி பயிறு எல்லாமே இருக்குது. நல்லாயிருக்கும். குளிச்சாலும் வேர்வை நாட்டெல்லாம் நல்லா போயிடும். நல்லா கலர் வரும். குழந்தைங்களுக்குலாம் குளிப்பாட்டும் போது பிறந்த குழந்தைங்கலாம் ஒரு 4 நாள் கருப்பாக மாறிடும். அப்புறம் இது போட்டு யூஸ் பண்ணி குளிச்சாங்கன்னா நார்மல் கலர் ரெகுலராக அவங்க ஒயிட் கலர் ஆகிடுவாங்க. ஷைனிங் கிடைக்கும் ஸ்கின்னுக்கும். இது வந்து முல்தானி மெட்டி பொடி. முல்தானி மெட்டி பொடி பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரல் முல்தானி மெட்டி தான். பியூர் முல்தானி மெட்டி மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அது ஸ்கின்ல இருக்கிற ஆயில், எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் எடுத்துரும். இது எப்படி நார்மல் வாட்டர், ரோஸ் வாட்டர்ல எது வேணா போட்டுக்கலாம். ஸ்கின்ல இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய தண்ணி இருக்கு. எல்லாமே இருக்கு. பாசி பயிறு மாவு முன்னாடிலாம் வீட்டில் எல்லாரும் அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால அரைக்க முடியறது இல்லை. ஸோ அதனால நாங்களே அரைச்சி வச்சிருக்கோம். இது கடலை மாவு. அது வந்து பச்சை பயிர் மாவு. இது கடலை மாவு. என்ன என்கிட்ட ஒரு இஷ்யூனா, நாங்கள் வந்து பியூராக அரைக்கிறோம். எந்த ஒரு மிக்சிங்லாம் இல்லாமல் மட்டமான பொருள்லாம் வாங்காமல் நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்கி அரைச்சிருக்கோம். யூஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் அந்த எப்படி இருக்கு. இது வந்து அஷ்டசூர்ணம். அஷ்டசூர்ணம் பார்த்தீங்கன்னா வயிற்று வலிலாம் வரும் சிலருக்கு. அஜீர்ணத்தால் மதியம் சாப்பிட்டுருப்பாங்க, ஹெவியாக சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகிடும், நைட்டு திடீர்னு ஹெவியாக பெயின் வந்துடும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது தினமும் வந்து மோரில் கலக்கி குடித்தாங்க அப்படின்னா அந்த அஜீர்ண ப்ராப்ளம்லாம் வராது. இது வந்து நமக்கு காலங்காலமாக 8 மருந்து போட்டு அரைப்பாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்ணந்திப்பிலி, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம் இதெல்லாமே போட்டு அரைச்சது 8 வகையாக இருக்குது. பெருங்காயம், இந்துப்பு இதெல்லாம் போட்டு தயார் பண்ணுறது. டைஜஷனுக்கெல்லாம் நல்லது. இது வந்து சக்கரை கொல்லி. சக்கரை கொல்லி வந்து நீரிழிவுக்காக அடிக்கடி யூரின் போயிடுறாங்க. அப்புறம் உடம்புல இருக்கிற சக்கரை இருக்கவங்களுக்கு தான், மோசம் சக்கரை இருக்கவங்களுக்கு தான், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் நிறைய சாப்பிட்றாங்க. நல்ல உங்களுக்கு அந்த கை கால் குத்தல்லாம் குறைஞ்சிடும். வெறிகிறது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்ல பொருள். இது வந்து ஜென்ரல் அங்காய் பொடி. இது வந்து மணத்தக்காளி, சுண்டைக்காய், இதெல்லாம் வேப்பம்பூ, சுக்கு, மிளகு இதெல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த மூலிகட்டி. இது வந்து சேக்கா பொடி. சேக்கா பொடி தான் எல்லா ஹெர்ப்ஸும் போட்டு அரைச்சிருக்கோம். அதில் சேக்கா, வெந்தயம், பச்சை பயிறு, பூஞ்சி கொட்டை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி மெட்டீரியலாவது விற்போம். இப்போ அதெல்லாம் ஒன்றா இடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஆர்கானிக் நாட்டு சக்கரை. இது வந்து கெமிக்கல்லாம் போட்டு சுத்தம் பண்ணாமல் நார்மலாகவே ஹேண்ட் பெயின் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை. இப்போதைக்கு எல்லாருமே நாட்டு சக்கரை தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. வெறும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. நமக்கு இதனால ஒரு அடிஷ்னல் யூஸ் வேறு. இது வந்து காய்ச்சலுக்காக இப்போ வாங்குறாங்க. கருப்பு கோணி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி அரிசியும் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து இரும்பு சத்துலாம் கொண்டது. இதெல்லாம் நீங்கள் சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிட முடியாது. பட் டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வேகும். அது ரொம்ப கஷ்டம் சாப்பிட. ஆமாம். இது வந்து நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். இல்லை டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். புட்டு செஞ்சு சாப்பிடலாம். இடியாப்பம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கோணி இந்த மாதிரி இருக்குது. மருதாணி பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கும் போட்டுக்கலாம், தலைக்கும் போட்டுக்கலாம். தலைக்கு ஹேர் டை, இயற்கையாகவே ஹேர் டை. இது அவுரி பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடியை நேச்சுரலாகவே பிளாக் ஆகும். இந்த மருதாணியும் அவுரியும் சேரும்போது நல்ல பிளாக் கிடைக்கும். ஹேருக்கு நேச்சுரலாக பிளாக் கிடைக்கும். நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. மருதாணி அப்ளை பண்ணிட்டு உடனே அவுரி அப்ளை பண்ணணும். மறுநாளோ இல்லை யூஸ் பண்ற இதெல்லாம் அதுலயே போட்டுக்கீங்களா? பிரச்சனை இல்லை. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு மருதாணி அப்ளை பண்ணிட்டு மறுநாள் இல்லைன்னா அன்னைக்கு 2 தடவை போட முடிஞ்சாலும் ஓகே. அப்படின்னா மறுநாள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா நடுவில் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். கழுவி தேய்க்கக்கூடாது. மருந்து பொடி குழந்தை பெற்றவங்க வந்து உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொடி கொடுப்பாங்க. ரெகுலராக பாட்டிகள் எல்லாம் இதை அழைச்சி கொடுப்பாங்க. இப்போல்லாம் யாரும் சரியாக பண்ணுறது கிடையாது. யாரும் டாக்டர்ஸே வந்து இதெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஆனால் இது சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது.
இந்த குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சி ஆகிடும் குழந்தை பெற்றவங்க. இது எப்படி சாதா தண்ணியா இல்லை மோரில் கலக்கி சாப்பிடணுமா? இது வந்து நீங்கள் குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. ஓகே. ஓ, அந்த பத்திய குழம்பு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ரெண்டாவது லேகி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். லேகி மாதிரி பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு அது இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அது நெய் போட்டு கலரி சாப்பிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய்.